கிறிஸ்துவிற்குள்ளில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய 2025 நியூ இயர் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குதத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். அது எல்லாருக்கும் பிரயோஜனமாகும் എന്ന് ഞാൻ വിശ്വസിച്ച് உங்களுக்கு இந்த வசனத்தை ഞാൻ ஷேர் பண்ணுறேன். எஸ்ஐயா அதிகாரத்தில் 54:10 சொல்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலம் பெற்றாலும் என் கிருபை உன்னை விட்டு விளங்காமலும் சமாதானத்தின் மடிகள் பெருமையாலும் இருக்கும் என்று உங்கள் மேல் மனம் உருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதாவது 2024 നമ്മുടെ வாழ்க்கையில் കാണപ്പെട്ട അനവധി തടകൾ, പല തടകൾ നമ്മളെല്ലാം நினச்சிருந்ததோ அந்த நினைவுகள் ஒன்றும் நடக்காதபடி ரொம்ப வேதனைப்பட்ட அந்த வருடம் 2024. ஆனால் இன்றைக்கு இந்த வாக்குதத்த வசனம் மூலமாக ஆவியானவர் வெளிப்படுத்துகிறது, உங்களோட வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா விதமான தடைகளும் இந்த 2025 கர்த்தர் அது விஸ்தாரப்படுத்தி, அதாவது இந்த மலைகள், பர்வதங்கள், குன்றுகள் எல்லாம் கர்த்தர் அந்த மலைகளையும் பர்வதங்களை கர்த்தர் உடைச்சு, தடைகளை உடைச்சு உங்களோட வழியை விஸ்தாரப்படுத்துகிறதுக்காக கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா விதமான தடைகள், போராட்டங்கள், പൈശാചിക ബന്ധനങ്ങൾ, തീരാത്ത വ്യാധികൾ, മുടിയാത്ത നിൻ്റെ കടഭാരങ്ങൾ, നിൻ്റെ இதயത്തിലെ വേദനകൾ, எல்லாவிதமான காரியங்களும் இந்த 2025 கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உருவாக்குறேன். அதாவது உங்களோட வாழ்க்கையில் இனி தடைகளே வராத, அந்த தடைகளை எல்லாம் உடைச்சி விஸ்தாரப்படுத்துகிற ஒரு கர்த்தர் இந்த 2025 உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறது. ஆவியானவர் இந்த நாட்களில் உங்களுக்கு 7 விதமான அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க போகிறேன். அந்த அற்புதங்கள் உங்களோட வாழ்க்கையில் வந்துவிட்டால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே செழிப்பாக மாறும். இது ஆரோக்கியத்திൻ്റെ കാലം, ഇത് വെറ്റിயின் കാലം, കുറവുകൾ തീർக்கிற കാലം, വ്യാധിയിൽ നിന്ന് വിടുതலை കൊടുக்கிற ഒരു കാലം, ஒரு ரட்சிப்பு உங்களோட வாழ்க்கையில், உங்களோட குடும்பங்களில் வரப்போகிறேன். புது கிருபையினாலும் புது அபிஷேகத்தினாலும் புது பலத்தினாலும் உங்களை நடத்துகிற ஒரு காலம் இந்த 2025 உங்களுக்கு இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்களேன். நீங்கள் விசுவாசமாக இருந்தால் போதும். கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் இருந்த எல்லா துன்பம், கஷ்டம், வேதனை, பாடுகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி உங்களுக்கு இந்த 2025 வெற்றியின் காலமாக மாறப்போகிறேன், ஆரோக்கியத்திൻ്റെ காலமாக மாறப்போகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளை, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் தைரியமுள்ளவராயிருங்கள். நீங்கள் கர்த்தரோட வார்த்தைக்கு செவி கொடுங்கள். உங்கள் கர்த்தரோடு நீங்கள் நெருங்கி இருக்கும்போது கர்த்தரோட பலம் உங்களை தாங்கும், கர்த்தரோட ஆரோக்கியம் உங்களை வரும். எல்லா காரியத்திலும் கர்த்தர் முன் நிலையில் நின்று கொண்டு உங்களுக்கு வேண்டதெல்லாம் செய்யும். கர்த்தர் இந்த வருடத்தில் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நீங்கள் விசுவாசமாயிருங்க. இந்த வருஷத்தில் உங்களோட எல்லா கஷ்டங்கள், வேதனைகள், நீங்கள் நினைக்கிறதும் நீங்கள் வேண்டிக்கொள்ளதுக்கு மேலான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறேன். ஆகவே நீங்கள் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இந்த வருடம் முழுவதுமாக வாழலாம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.